ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை வழிபாடுகள் அத்தனையும் தொடர்ந்து தவறாமல் செய்யுங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வத்தோட அனுக்கிரகமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நிம்மதி அப்படிங்கிறதே எங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீரணும், தொலையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான சிவ மந்திரம். இந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்ல ஆரம்பிங்க. தினந்தோறும் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை எண்ணிக்கையே இல்லாமங்க 27, 54 இந்த எண்ணிக்கையில் நீங்கள் உட்காந்து மனசார சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம் கூட ஆகாதுங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இன்றைக்கே சொல்ல ஆரம்பிங்க. மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.